ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட் மார்னிங். இன்றைக்குள்ள ஒரு வீடியோ பார்க்கலாமா? காலையில் எழுந்திரிச்சோடனே ஜன்னல் ஓப்பன் பண்ணிவிட்டு சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணியாச்சு. காலையில் எழுந்திரிச்சோடனே நான் பிளாக் காஃபி தான் குடித்தேன். பிளாக் காஃபி குடிச்சிட்டு அப்படியே சாப்பாடு வைக்க ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது என்ன சொல்லுவாங்க, ஒலையை வச்சு அரிசி கழுவி போட்டாச்சு. எந்திரிச்ச உடனே பார்த்தா கிச்சனில் நிற்க முடியலங்க, அவ்வளோ வேர்த்து ஊற்றுது. என்னால் நிற்க கூட முடியல. அப்புறம் இன்றைக்கி என்னென்னா ரசம் வைக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு, வத்தல், வரமல்லி, கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் மூடில் கொரன்னு அரைச்சிக்கலாம். ரொம்பலாம் அரைக்க வேண்டாம், நல்லா கொரன்னு அரைச்சிக்கலாம். பார்த்தீங்களா, இப்படி அரைச்சிக்கலாம். அதாவது வரமல்லி சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் ஒரு சைடு புளியை ஊற வச்சுருந்தேன், அதையும் நல்லா கரைச்சிக்கிட்டேன். புளியெல்லாம் நல்லா கரைச்சதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா மீடியம் சைஸ் தக்காளி 2 நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். அந்த தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா அதையும் மசிச்சுக்கலாம். அந்த கையிலையும் நல்லா பிசையணும், அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். எவ்வளோ தூரம் தக்காளி நம்ம பிசைய முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை அதையும் போட்டுட்டு இந்த 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த ரசத்துக்கானது கரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய், நான் எப்போவுமே நல்லெண்ணெய் தான் ஊற்றுவேன். அது எதுக்காக அந்த பாத்திரத்தை காட்டினேன்னா அதில் தண்ணி இருந்தது. அந்த தண்ணி ஹீட் ஆகி அது இதாகன்றதுக்காக வச்சுருந்தேன். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இனிமேல் டெய்லி என்னால் என்ன வீடியோ போட முடியுமோ அதை ரெகுலராக போடுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சோண்டு கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வரமிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் தட்டி வச்ச பூண்டு 3 போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்ல ரசத்துக்கு உண்டானது மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு அதையும் எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கணும். இப்படி செய்யும்போது இன்னும் கொஞ்சம் ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், போட்டு அந்த எண்ணெயிலே வதக்கணும். அது வதக்கும்போது ஒரு அரோமா வரும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து அந்த வதக்கினதில் ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தகுந்த மாதிரி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த ரசம் வேறு லெவலில் இருக்கும். நான் கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த நுரக்கட்டி வருதா கொதிக்க விடக்கூடாது. இந்த நுரக்கட்டி வருதா சுற்றி அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பார்த்திங்களா, அந்த சுற்றி நுரக்கட்டுது நான் காட்டுறேன்னா, இப்படி நுரக்கட்டி வரும்போது ரசத்தை இறக்கிடணும். அதாவது அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடணும். அது கொதிக்க விட்டுறக்கூடாது. கொதிக்க விட்டுட்டோன்னு சொன்னோம்னா அது சொல்லுவாங்கள்ல கடுத்த மாதிரி ஆகிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. நுரக்கட்டி வரவும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, இப்போ ரசம் தயாராகிடுச்சு. அதுக்கப்புறம் ரசத்துக்கு சைட் டிஷ் நான் கேரட் பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கருவாடு தொக்கு பண்ணிகிட்ருக்கேன். என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால கருவாடு தொக்கு. கருவாடு தொக்கு ரெசிபி வேணால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். சுட சுட சாதத்தில் போட்டு இது பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அடிப்பொலியாக இருக்கும். உங்களுக்கு இந்த கருவாடு தொக்கு ரொம்ப பிடிக்குன்னா சொல்லுங்கள்.
நல்லா நல்லெண்ணெயில் ஊற்றி செஞ்சேன். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம அந்த தொக்கு இருக்கணும், நல்லாயிருக்கும். இது வந்து சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு நம்ம பார்த்துடலாமா ஒரு வீடியோவாக? சுட சுட சாதம் வடித்து வச்சுருக்கேன். நான் எப்போவுமே குக்கரில் வைக்க மாட்டேன். அப்புறம் நம்ம செஞ்ச ரசம், மிளகு தக்காளி ரசம், அப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா கேரட் பொரியல். அப்புறம் கருவாடு தொக்கு. எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? அப்புறம் ஒரு டைம் பாருங்கள், இதெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனை எப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. வேறு லெவலில் இருக்கும். ஓகே பாய், தேங்க்யூ. எனக்கு இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எனக்கு கொடுங்க. மேலும் நான் இப்படி குக்கிங் சம்மந்தப்பட்ட வீடியோ போடலான் இருக்கேன், விலாக் போடுறேன். சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய், தேங்க்யூ. இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.